ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு அல்வா செய்ய போகிறோம். நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சு, நம்ம கிழங்கு வந்து வேகணும், அவ்வளோதான். ஸோ நான் தண்ணியில் போட்டு குக் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. பெரிய கிழங்குல கத்தி நமக்கு பெருசாக இருக்கணும், சின்ன கிழங்கு அதனால பயமாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கணும், ஏன்னா கேக்குக்கு தேவைப்படலாம். இது இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். இதை நம்ம வேக வைக்கணுன்றதுக்கு பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பெரிய கிழங்காக இருக்கிறதுனால நான் ஒரு 4 பீஸாக சீக்கிரமாக குக் ஆகிடும். தண்ணியில் ஏதாவது ஆட் பண்ணணுமா? சர்க்கரை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஸோ அப்படியே நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு சூடான வாட்டரை வந்துட்டு வடிகட்டிட்டு நம்ம பச்சை தண்ணியில் போட்டு தோலை உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தோல் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து மசிச்சுக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சுன்னா மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கிழங்கு மசிச்சாச்சு. நான் வந்து 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 1 கப் வந்துட்டு சுகரை நான் வந்துட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மண்ணுக்குன்னு ஏதாவது இருந்துச்சுனாக்கா க்ளீனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த பேனில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முந்திரி வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். மசிச்சு வச்சுக்கிற கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நெய்யோடு சேரும்போது செம்ம வாசனையாக இருக்குது. நமக்கு ஆல்ரெடி கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சிருக்கு, வெந்திருக்கு. ரொம்ப நாள் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதன் கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது வந்து சால்ட் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு சுகர் வந்து தூக்கலாக கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கரைச்சி அல்வாவில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தொழிக்குங்க. திக்கான பதத்துக்கு வரும். ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா போட்டுக்கங்க. இல்லை சுகரோட கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஏலக்காய் பொடி ஆப்ஷனல் தானே? போடும். உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். அல்வாவுக்கு எப்பயுமே வந்துட்டு நெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய்லாம் ஓரம் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இதான் பதம். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அல்வா பதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கண்டிஷனில் ஸ்டாப் பண்ணிடலாம். பேனில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. செம சூப்பரான அல்வா ரெடி. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you in next video. Bye.